நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தொடர் மழையால் ஏரல் பஜார் பகுதி முழுவதும் மழை நீரால் பாதிப்பு. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஏரல், ஸ்ரீ வைகுண்டம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஏரல் பஜார் மிகவும் பிரபலமான பகுதி. இந்த பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அனைத்து பொருட்களும் வாங்குவதற்காக ஏரல் பஜார் பகுதிக்கு வருகை தருவார்கள். ஏரல் பஜார் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கடைகள் உள்ளது. கடந்த வருடம் மழை வெள்ளத்தின் போது ஏரல் பஜார் பகுதியில் இருந்த அனைத்து கடைகளும் மூழ்கியது. இதனால் சுமார் 200 கோடி மதிப்பிலான பொருட்கள் வீணானது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் ஏரல் பஜார் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் ஏரல் பேருந்து நிலையம் பகுதியிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பொதுமக்கள் செல்கின்றனர். பைக் மற்றும் சைக்கிளில் செல்பவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி வாகனங்களை தள்ளி செல்கின்றனர்.